இவர் அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ள இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நம் உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அருமையான ஒரு சிந்தனை, வையகமெல்லாம் வளம் பெற்று வாழ வேண்டுமென்று இந்த சிந்தனையை வழங்குபவர் பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களை அழைத்து அன்போடு அமர்கிறோம். அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், ஒய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் ஆணிவேராக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி, இன்று கூடியுள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் வேதாத்திரிய உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, இன்று நம் உலகம் முழுவதும் உள்ள மன வளக்கலை மன்றங்களிலும், அனைத்து ஸ்கை யோகா சென்டர்களிலும், அனைத்து அன்பர்கள் வீட்டிலும் காலை முதல் இரவு வரை ஒலித்து கொண்டே இருக்கும் மந்திர சொல், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலத்தொண்டன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நம் அருள் தந்தை அவர்களால் பல்வேறு ஆராய்ச்சிக்கு பிறகு தேர்ந்தெடுத்த ஒரு வாசகமே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வையகம், அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எல்லா வளங்களும் பெற்று அமைதியாக வாழ வேண்டும் என்பதே தனது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் மகான் அவர்கள். இதற்காக எத்தனை கவிகள், எதை எடுப்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை. முதலாவதாக உலக நல நாட்டம் என்ற தலைப்பில் 1955 7 வகை திட்டம் தீட்டி அதன் வழியே உலகம் ஓய்வு பெறும் என்று கூறியுள்ளார்கள் அருள் தந்தை அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட தனது வாழ்நாளில் 2 உலகப் போர்களை சந்தித்தவர் அருள் தந்தை அவர்கள். முதலாவது உலகப் போர் பாலப்பருவத்தில் கழிந்து விட்டது. 2வது உலகப் போரோ வாலிப பருவம். எத்தனை அழிவுகளை நியூஸ் பேப்பரிலும் வானொலிகளிலும் கேட்டு அதை கருத்தில் கொண்டு இனிமேல் போரில்லா உலகம் வர வேண்டும் என்று தனக்குத்தானே உருப்போட்டு கண்டவர் நமது அருள் தந்தை. அதன் பிறகு 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் 1939 45 வரை நடந்தது. அதுக்கப்புறம் ஐயா ஒரு 10-12 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து இது போல் இனி இந்த நிலை வரக்கூடாது என்ற அவாவினால் ஓர் உலக கூட்டாட்சி அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. உலக நல நாட்டம் 7 வகை திட்டம். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார்முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் அப்படின்னு. மேலும் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 வகை திட்டங்கள் சேர்ந்த
லட்சிய வாழ்வே மனிதர்களுக்கு உகந்ததாகும். அத்தனையும் உடனேயோ அனைவராலோ அமல் நடத்த பின்பற்ற இயலா. வாழ்க்கைக்கு ஒத்தபடி இன்றுள்ள நிலை கணித்து ஒவ்வொன்றும் படிப்படியாக திருந்த வேண்டும். உத்தமர்கள் உலக நல ஆர்வம் உள்ளோர் ஒன்றிணைந்து செயலாற்ற உலகம் உய்வு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் உய்வு பெறுவதில்லை, எவ்வளவு விரிந்து பாருங்க, இந்த உலகமே உய்வு பெற இந்த 2 பாடலையும் இயற்றியிருக்கிறார்கள். அதாவது இந்த உலகம் எத்தனை கஷ்டப்பட்டு நாம் விடுதலை பெற்றோம், அத்தனையில் இருந்தும் தன்னுடைய நிலை மாறி தான் எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த சமயத்துல 2ஆம் உலகப் போர் சமயத்துல இந்த ஒரு மகா ஆத்மாவுக்கு மட்டும் எத்தனை அன்பு, எத்தனை கருணை, இதனால் எழுந்தது தானே இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்று நாம் உறுப்பினராக சேர்ந்திருக்கும் இந்த சங்கம். அந்த சங்கத்தோடு ஆசான் அவர்கள் நிறுத்தவில்லை. அந்த 1957 உலக சமாதானம், வேர்ல்டு பீஸ் என்ற ஒரு நூலை இயற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 323 பக்கங்கள், 200 பாடல்கள், அதற்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உரையுடன் ஒரு பெரிய தொகுப்பு நூல். உலகத்தில் ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் கடந்து உலகம் சமாதானமாக வாழ திட்டங்களை படிப்படியாக வகுத்து கொடுத்துள்ளார்கள் அதில் குருபிரான். அந்த நூலுக்கு ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் சிறப்புரை வழங்கி உள்ளார்கள். அதை அவரது வார்த்தைகளிலேயே கேட்போம். பரஞ்சோதி மகான் அவர்களின் சிறப்பு உரை. உள்ளத்தின் அமைதியை பொறுத்தே உலகத்தின் அமைதி அமையும். மனிதர்களுக்கு குடல் பசி, உடல் பசி, அறிவு பசி என 3 வகையான தேவைகள் உண்டு. அறிவு உயர உயர அந்த தேவைகள் உலகில் வாழும் மக்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏற்றபடி காலாகாலத்தில் கிடைக்க வேண்டும், கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கமும் அதற்கு ஏற்றவாறு செயலாற்றும் ஆர்வமும் கடமை உணர்வும் கொண்ட எழுச்சியே இந்த புத்தகமாக உருவாகி உள்ளது. எனது சீடர்களில் ஒருவரான ஜி.வி. வேதாத்ரி எழுதி வெளியிட்டிருக்கும் இந்த உலக சமாதானம் என்ற நூலில் மனிதர்களின் அவசியமான வாழ்க்கை தேவைகளை எடுத்து காட்டி அவைகளை கூட்டுறவால் உற்பத்தி செய்து நிரவி அனுபவித்து ஒற்றுமையாய் வாழ வேண்டிய முறைகளையும் அவசியத்தையும் ஆராய்ச்சியுடனும் துணிவுடனும் எடுத்து காட்டியுள்ளார் வேதாத்ரி என்று கூறியிருக்கிறார்கள். ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம் மலரும் என்று கூறி, இந்த நல்ல எண்ணத்துடனும் பொதுநலத்திற்கு வேண்டிய கருத்துக்கள் யாவும் சில சூழ்நிலைக்கு பொருந்தாமல் இருந்தாலும் அவை பின்னர் அனுபவ பொதுநிலை அறிவு கூடும்போது ஆதரிக்கக்கூடியதாகவே இருக்கும் என்று பரஞ்சோதி மகானே வாக்கு கொடுத்துள்ளார்கள். மனித இனத்தின் லட்சிய வாழ்வையும் கடமையையும் உணர்த்தி மக்கள் அறிவிற்கு சிந்தனையூட்டும் இந்த நூலின் வெளியீட்டினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக மக்கள் வாழ்வில் இதனால் அன்பும் அறமும் அமைதியும் ஓங்கட்டும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இப்படிக்கு பரஞ்சோதி என்று முடித்து காட்டியுள்ளார்கள் பரஞ்சோதி முனிவர். இப்படி ஒரு உலக சமாதானம் என்ற நூலை வழங்கி அதிலே அனுபவ பொதுநிலை அறிவு அதிகரிக்க வேண்டும். ஒன்றாவதாக. இரண்டாவதாக, ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்டு உலக சமாதானம் உருவாக வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இந்த உலக சமாதான திட்டத்தின் அடிப்படை லட்சியமாக மகான் கூறுவது என்னவென்றால், இந்த உலக மக்கள் எல்லாம், உலகில் பிறந்த மனிதர்கள் யாவரும் தேச, மத, இன, மொழி பேதங்கள் அற்று வயதுக்கேற்பவும் தேவைக்கேற்பவும் உணவு, உடை, இடம்
கல்வி, தொழில், வாழ்க்கை துணை இவைகளை பெற்று வாழும் திறமையறிந்து கூட்டுறவாக ஒரே குடும்பத்தை போல் அன்போடும் பண்போடும் கடமை உணர்ந்து கடமை புரிந்து சமத்துவமாக, சுதந்திரமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் அடிப்படை லட்சியம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதோடு மட்டுமா விட்டார்கள், இந்த அடிப்படை லட்சியத்திற்கு 4 அம்சங்களை வகுத்துள்ளார்கள் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். 1வது அம்சம், உலக சமாதான சங்கம் ஒன்றை நிறுவி அதன் கிளைகளை எல்லா கிராமங்களுக்கும் பரவச் செய்து ஆங்காங்கு மக்களின் நிலையை சிந்தனையிலும் செயல்முறையிலும் உயர்த்தி வாழ்வை வளப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும் என்பது. 2வதாக, உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் பொது செல்வமாக்கப்பட வேண்டும், சமூக பொது சொத்தாக்கப்பட வேண்டும். குழந்தைகள் சுகாதார, விஞ்ஞான, மனோதத்துவ நிபுணர்களின் திட்டப்படி வளர்க்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். எந்த காலத்துல 55ல நூல் எழுதும் போது சொல்லியிருக்காங்க, மனோதத்துவ நிபுணர்களின் திட்டப்படி வளர்க்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான கற்பனை பேதங்களையும் ஒழித்து அறிவு, சுதந்திரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், வாழ்க்கை ஆதாரத் துறைகளை அறிந்து விவசாயம், நெசவு, வீடு கட்டல், இயந்திர நுட்பம், சமையல் ஆகிய தொழில்களை செய்ய பழகி வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் சமூக சேவையே வாழ்வின் லட்சியம் என்ற மனநிலையில் வாழத் தகுந்த முறையில் நாம் வளர்க்க வேண்டும் என்று 2வது அம்ச கோரிக்கை வைத்துள்ளார்கள். 3வது அம்சமாக, எதிர்காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து அதன் விளைவாக மனிதர்கள் வாழ்வில் பலவிதமான துன்பங்கள் பெருகும். அப்போ அதை தவிர்க்க தினம் 4 மணி நேரமே எந்திர தொழிலை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வியாபாரம், விவசாய பண்ணைகள் யாவும் எதிர்காலத்தில் படிப்படியாக கூட்டுறவு முறையில் கொண்டு வந்து மக்கள் வாழ்வை வளப்படுத்தி செல்வத்தையும் செல்வர்களையும் தொழிற்சாலைகளையும் அதிகரிக்கும் திட்டத்தின் மூலம் பெருக்கி இறுதியாக எல்லா தொழில்களையும் சொத்துக்களையும் சமூக பொதுவாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்னது நாம் அறிவோம், ஒரு சங்கம் நிறுவனம். 2வது, குழந்தைகளை சமூக சொத்தாக்க வேண்டும். 3வது, எல்லாருக்கும் வேலை கொடுத்து எல்லாருடைய உழைப்பையும் வாங்க வேண்டும். 4வதாக, உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் கட்டாயமாக உழைப்பை கொடுத்து எல்லா வாழ்க்கை தேவைகளையும் பெற்று அனுபவித்து 50 வயதிற்குள் ஒரு முறை உலகை சுற்றி வந்து ஆங்காங்குள்ள இயற்கை எழில்களை கண்டு பரந்த மனநிலையோடு ஆனந்தமாக வாழ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று 4 அம்ச கோரிக்கையை 200 பாடல்களில் ஒவ்வொன்றாக வகுத்து கொடுத்து அவற்றிற்கெல்லாம் பொருளும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுத்துள்ளார் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களுடைய நினைவாகவே இன்று ஆண்டின் முதல் நாள் உலக நல வேள்வியாக நாம் இந்த உலகத்தை எல்லா இடங்களில் உள்ள மன வளக்கலை மன்றங்களிலும் எல்லா அருள் தொண்டர்களும் குறைந்தது 1 மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு 3 நாட்கள் தொடர்ந்து கூட கோவையில் ஒரு முறை வாழ்க வையகம் என்ற உலக நல வேள்வி நடத்தப்பட்டது. 1, 2, 3ஆம் தேதி வரை தன்னுடைய ஆற்றலுக்கு தகுந்தவாறு இந்த உலக நல வேள்வியை நடத்தலாம் என்று கூறியுள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தனது பிறந்த நாளான ஆகஸ்ட் 14 அன்றும் மன்றங்கள் தோறும் உலக நல வேள்வி நடத்த வேண்டும் என்று கூறி சென்றிருக்கிறார்கள். ஐயா இறைநிலை அடைந்த அந்த நாளையும் நாம் வருடத்திற்கு 3 முறை இந்த மந்திர சொல்லான வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதன் மூலம் வான்காந்த களத்தில் உள்ள தீய பதிவுகள் அடக்கம் பெற்று வெளிவராமல் அதற்கு மேல் நல்ல பதிவுகள் அதிகரித்து அதிகரித்து இந்த வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் பெற்று இனிதாய் என்ற பரந்த நோக்கில் தானும் செய்து காட்டி நம்மையும் செய்ய சொல்லி சென்றிருக்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். தனது கடைசி நிமிடம் இறைநிலையிடம் சேரும் வரை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என உரைத்துக் கொண்டே இருந்ததாக இறுதியில் அவரோடு இருந்த கோவை ஆசிரியர் ஒருவர் கூற நான் கேட்டிருக்கிறேன். அப்போது முழு மூச்சும் உலக அமைதி பெற வேண்டும் என்பதே. அதற்கு துவக்கமாக தனி மனிதன் உடலில் மனதில் அமைதி ஏற்பட்டு அது தன் குடும்பம் வரை விரிந்து பின் சுற்றம், ஊர், உலகு என்ற வகையில் விரிய வேண்டும் என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம் என 2 முறை மொழிகிறார்களே, ஏனென்று சிறிது ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு முறை இந்த உலக மக்கள் வளமுடன் வாழட்டும், 2வது முறை வாழ்க பிளஸ் வை பிளஸ் அகம், உனது அகத்தில் கவனம் வை, தவப்பயிற்சி சரியானபடி செய்து குறைந்த மன அலைச்சூழலில் மறைப்பொருட்களான மனம், உயிர், அறிவு இந்த 3ம் சீருடனும் சிறப்புடனும் வாழ உன்னை நீ மேம்படுத்திக் கொள். அதனால்தான் பிறவி பயனை அடைய முடியும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு புறமும் அகமும் சேர்ந்து வாழ்க வளமுடன் என அன்றாடம் வாழ்த்துவதன் மூலம் தினமும் காலை எழுந்து ஒவ்வொரு வேதாத்திரிய தொண்டரும் 10 முறை கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள் அருள் தந்தை அவர்கள். மேலும் தவம் முடிந்து குறைந்த அலைச்சூழலில் சங்கல்பம், வாத்துக்கள், 2 ஒழுக்க பண்பாடு முடிந்த பின் உலக நல வேட்டு நாம் அனைவரும் அறிவோம் என்று கூட அம்மா அவர்களால் ஒலிக்க பெற்றது. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்ற பாடல். அப்போ இந்த உலகத்தில் உள்ள தலைவர்கள் இந்த உள்ளுணர்வாகிய அறிவை பெற்றால்தான் அந்த உலக நாடுகளில் பிரிவற்ற போரில்லா நிலை ஏற்படும். அப்பதான் அந்த நாடுகளின் எல்லையை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் தோன்றும். போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஓர் நன்னிதி பெற்றுய வேண்டும் என்று முடிக்கிறார்கள். இதையும் ஒவ்வொரு நாளும் நாம் தவத்திற்கு பின்னர் குறைந்த அலைச்சூழல் இந்த வான்காந்த களத்தில் பரவ விடுவதன் மூலம் தீய பதிவுகள் எல்லாம் அழுத்தம் பெற்று நல்ல பதிவுகளே மேலோங்கட்டும். மேலும் அடுத்தது தெரியும் நமக்கெல்லாம் உலக நல வாழ்த்து அப்படின்னு சொல்லி நம்முடைய உணவிற்கு மூலமான மழை தொடங்கி நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இறுதியில் மெஞ்ஞான ஒளி கிடைக்க பெற்று நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறந்து விளங்கட்டும் என்று முடிக்கிறார் அருள் தந்தை அவர்கள். ஒவ்வொரு சொல்லும் அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு சொல்லும் பிறக்கும் இடம், அழுத்தக்கூடிய இடம், இதற்கு ஏற்ப உடல் நரம்புகளை இயக்கி ஜீவகாந்த ஆற்றலை வளர்க்கும் என்று. அதற்கு தக்கபடி வாழ்க என்றதில் உள்ள இல் என்ற ஒரு எழுத்து நம்முடைய மேல் உதட்டு மேல் அன்னத்தை சென்று அழுத்தம் கொடுத்து அழுத்தம் எடுத்து அந்த உந்து சக்தியின் மூலம் நம்மளுடைய மனம் உள்மணி என்று சொல்லக்கூடிய மனோன்மணி என்ற சக்கரம் தூண்ட பெற்று பீனியல் கிளாண்டு மனதிற்கான செயல்களை சரி வர செய்கிறது. இதைத்தான் ஒரு சித்தர் நாவை உட்புறம் மடக்கியே மேல்வாசல் நளினமது உணர
வரம் தந்தருள்வாயே சக்தியே என சக்தியை பணித்து நிற்கிறார் ஒரு சித்தர். அந்த லம்பிகா யோகம் எனப்படும் அந்த செயலும் நம்முடைய வாழ்க வையகம் என்ற வார்த்தையில் 2 முறை வாழ்க வளமுடன் என்பதில் 3 முறை அழுத்தம் பற்று நம்மளுக்கு நல்லதொரு பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் செய்ய தூண்டுகிறது என்று சொல்லலாம். இவ்வாறு வாழ்க வையகம் என வாழ்த்தும் போது உலக அளவு நல்ல நண்பர்கள் நல்லவரோடு இணைதல் ஏற்பட்டு நமக்கு தேவைப்படுவது இவ்வையகத்தில் எங்கிருந்தாலும் யார் மூலமாவது வந்து சேரும் என்கிறார்கள் அருள் தந்தை. நம் மனதை உலக அளவு விரித்து வாழ்த்தும் போது நமக்கு இணக்கமான சூழல் ஏற்பட்டு நம் தேவைகள் நிறைவு பெறும். எண்ணம் சொல் செயல்கள் இந்த வாசகம் புகுந்து நம் செல்களுக்குள் ஊடுருவி பதிந்து நம் தசைகளுக்குள் பதிவுகளாக மாறி நம் மூளையிலும் கட்டாயம் மாற்றம் தரும். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் செயல்நிலும் உயிர்நிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் என்கிறார் அருள் தந்தை. அந்த இயல்பூக்க நியதிக்கு தகுந்தபடி நல்லதை செய்தால் தானாக அல்லது போய்விடும். உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லவை விடுதல் என்ற விழிப்பு நிலை ஏற்படும் என்கிறார்கள் அருள் தந்தை. இதற்கு உதாரணமாக ஒரு சிறிய கதையை அருள் தந்தை அவர்களே தனது ஆழியார் அறிவு திருக்கோவில் கூறுகிறார். ஒரு சீடருக்கு ஒரு குருவுக்கு 4 சீடர்கள். 4 சீடர்களில் தலைமை பொறுப்பை யாரிடம் கொடுப்பது என சோதிக்க நினைக்கிறார். 4 சீடர்களையும் அழைத்து ஒரு கவுத்தி வைத்த மண்பாண்டத்தில் என்ன இருக்கிறது என்று முதலாவது சீடரை கேட்கும் போது அந்த முதலாவது சீடர் அந்த மண்பானையை திருப்பி பார்த்துவிட்டு நிமிர்த்து வைத்து பார்த்துவிட்டு ஒன்றும் இல்லை சாமி என்று கூறி வருகிறார். 2வது சீடரை அனுப்புகிறார். அவரோ கை வைத்து பார்த்து ஒன்றும் இல்லையே சாமி என்று சொல்லுகிறார். 3வது சீடரோ அதை இன்னும் சற்று யோசித்து அதனுள் காற்று இருக்கிறதே சாமி என்கிறார். அப்ப காற்றை நீ எடுத்து காலிப்பாத்திரமாக கொடு என்கிறார் அந்த 3வது சீடரிடம் குரு. அதை எப்படி எடுக்க முடியும் சாமி? காற்று எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்குமே என்றார் 3வது சீடர். 4வது ஒருவர் வந்தார். அந்த பானையை எடுத்து கொண்டு போய் ஒரு குழாயடியில் வைத்து தண்ணீரை முழுவதும் நிரப்பினார். தண்ணீர் நிரம்பியது, காற்று வெளியேறி விட்டது. அப்போது கண்டுகொண்டார் 4ல் யார் அடுத்த தலைமை சீடராக முடியும் என்பது. அதுபோல நாமும் நம்மளுடைய அழுத்த பதிவுகளை போட 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 நம்மளுடைய வையகமும் கட்டாயம் உலகம் அமைதி பெறும் என்கிறார் அருள் தந்தை. அதில் உள்ள காற்று தானாக வெளியேறது போல் நல்ல சொல் கூறும்போது நல்ல விளைவு ஏற்படும் என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். உலக அமைதிக்காக ஐநா சபை வரை சென்று தனது திட்டங்களை எடுத்து கூறி அவர்களையும் ஆழியார் அறிவு திருக்கோவிலுக்கு அழைத்து உடன்படிக்கை செய்து கொண்டார் அருள் தந்தை அவர்கள். இதற்காகவே தன் வாழ்நாளில் உழைத்து கொண்டே இருந்தவர் மகான். கிட்டத்தட்ட 26 முறை அயல் நாடுகள் சென்று தனது ஓர் உலக ஆட்சி திட்டத்தை கூறி வந்தார்கள். அதற்காக அறிஞர் குழு ஏற்படுத்தி உலக அமைதிக்கு இன்றியமையாதது ஓர் உலக பேரரசு என்று கூறியிருக்கிறார் ஒரு பாடலில் மகான். ஓர் உலக ஆட்சி என்ற உயர் திட்டம் ஒன்றுதான் போர் எழாமல் ஒவ்வொரு நாட்டை அதன் மக்கள் தம்மை அச்சமின்றி பாதுகாக்கும். உலக பொது ஆட்சியின்றேல் இவையெல்லாம் அவ்வப்போது தகர்ந்து போகும். உண்மையிலேயே அனைத்துலக மக்களும் போர் அச்சமின்றி பாதுகாப்பாய் உலகில் வாழ்ந்து உய்யவெனில் ஒவ்வொருவரும் இந்த உயர்ந்த எண்ணத்தை உலகுக்கு
அலை அலையாய் பரவவிட வேண்டியது கடமையாகும் என்று கூறுகிறார்கள் அருள் தந்தை. அப்ப நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று நினைக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தில் போரில்லாத நல்லுலகம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நமக்குள்ளாக வைத்து இந்த பாடல்களை சொல்லிக்கொண்டே இருந்தோம். ஆனால் அதில் நிம்மதியாக ஒரு முடிவு வந்தே சேரும் என்பது திண்ணமே என்பது புரிவுபடுகிறது. இவ்வாறு வாக்கு, சொல், செயல் என்ற திரிகரணமும் எப்போதும் உலக அமைதியே நாடிக்கொண்டிருந்தது அருள் தந்தை அவர்களுக்கு என்று கூறினால் மிகையாகாது. அது மட்டுமா, இன்னும் அந்த சமாதான பறவை கோவையில் உள்ள ஒரு பேரூர் அருகில் உள்ள ஒரு இடத்தில் அறிவுத்திருக்கோவிலில் 1 மாத காலம் மௌனம் இருந்து வேதாத்திரியம் என்ற ஒரு 14 அம்ச கொள்கைகளை வெளியிட்டது நாம் அனைவரும் அறிவோம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி என்று தொடங்கி பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல், உண்மை ஒன்றை வழிபடுதல், உண்மை ஒன்றை வழிபடுதல் என்று ஒரு 14 வகை திட்டம் தீட்டியவர் 2000ஆவது ஆண்டு 14 அம்ச கொள்கைகளை இந்த உலக மக்களுக்கு அமைத்து கொடுத்து வையகமெல்லாம் வாழட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என வாழ்த்திக் கொண்டே தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தவர் நமது அருள் தந்தை அவர்கள். அவர் வழி ஒற்றி வந்த நாமும் இன்றைய தினம் பல கோடி முறைகள் பல லட்சம் தொண்டர்களால் கூறப்பட்டுள்ள இந்த மந்திர சொல்லாகிய வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்பதை நாமும் கூறிக்கொண்டே இருப்போம். வாழ்த்தினால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் நாமும் வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்த்தி வாழ்த்தி இந்த வையகமும் வளர முயலுவோம் என்று கூறி வேதாத்திரிய தொண்டர்கள் நாம் அயராது உழைத்தால் உலக அமைதி, போரில்லா நல்லுலகம், 14 அம்ச திட்டங்கள் நிறைவு பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நாங்க தாங்கம்மா நன்றி சொல்லணும். அப்படியே சுவாமிஜி கொடுத்த 14 திட்டங்களையே இந்த ஒரு 25 நிமிஷத்துல தொகுத்து வழங்கிட்டீங்க. அதுல பரஞ்சோதி மகான் ஐயாவோட கவிதையோட சுவாமிஜி வழங்கிய அந்த ஒரு எக்ஸாம்பிள் அருமையான ஒரு கதையும் கூறி, இந்த அதாவது சுருங்க சொல்லி விளங்கவை அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா இருந்துச்சுங்கம்மா. ஏன்னா இந்த 14 நாள் எல்லா மன்றங்களையும் இந்த திட்டங்கள பத்தி தான் நம்ம சிந்தனை உரைக்கே எடுத்து பேசுவோம். அதுக்கு முத்தாய்ப்பாக அந்த சிந்தனை இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப தெளிவா, ரொம்ப சிறப்பா, மிக அருமையான ஒரு தலைப்புல இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத நீங்க நல்ல பெருமிதத்தோட நீங்க இது பண்ணியிருக்கீங்க. அது கடைசியா அந்த ஓருலக ஆட்சி எப்படி வருங்கிறதுக்கு உங்களுடைய சிந்தனை மிக சிறப்பாக இருந்தது அம்மா. அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். தினசரி பற்றிய ஒரு நிகழ்வுகள் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டுகளோடு இந்த தினசரி நிகழ்வுகளை பற்றிய அறிவிப்புகள். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு. காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து மகரிஷி வழங்கியுள்ள உடற்பயிற்சி ஆடியோ மற்றும் வீடியோவோடு நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை நேர காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம்,
மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்து அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகளோடு கூறி உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். எங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லா மன்றத்திலையும் கூடுவாஞ்சேரி அறிவித்திருக்கோயில்ல காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது இன்ன வரைக்கும் இதுதான் ஓடிட்டு இருக்குது. அது நமக்கு கிடைச்ச ஒரு பேரும் பாக்கியங்கம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாண்மை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.